சார் விஜய் அவர்கள் சிறப்பு பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறாரு, எப்படி பாக்குறீங்க சார்? பொதுக்குழு கூட்டம்ன்றது எதுக்கு? கட்சியுடைய செயல்பாடு தான் அடுத்த கட்டமா எப்படி போனோம் அதை பத்தி எதுவுமே இல்லை. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது படிச்சிங்க அவ்வளவுதான். காழ்ப்புணர்ச்சி முழுக்க முழுக்க அந்த திமுக மேல இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு அரசியலையே பண்ணிக்கிட்டு தான் வளர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த விஜயை விட ஆதவர்ஜன் அதிகமா பேசுறாருல்ல சார்? ஆதவர்ஜன் அவனுடைய பேச்சு என்னது? நீ என்ன பெரிய ரவுடியான்னு கேட்கிறாரு செந்தில் பாலாஜியை பார்த்தா தானே. அன்பில் மகேஷ் தான் குற்றவாளி, செந்தில் பாலாஜி குற்றவாளி, உதயநிதி ஸ்டாலின் குற்றவாளி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரியே சொல்றாருல்ல சார். அங்கிருந்து முதல்ல ஓட்ட முடிச்ச விஜய் நிரபராதி, போற வழியிலேயே காண போன புஷி ஆனந்த் நிரபராதி, போலீஸுக்கு தெரியாத அளவுக்கு தப்பிச்சு போன ஆதவர்ஜனா ஒரு நிரபராதி. இதுக்கு மேல இவருக்கு வந்துட்டு அப்படின்றாரு. இது வடிவேல் மாதிரி இல்ல, போய் கேட்டு பாரு நாங்க உதவாங்க ஊரே கிடையாது அப்படின்னால. தமிழினம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். வணக்கம் சார், விஜய் அவர்கள் சிறப்பு பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறாரு, எப்படி பாக்குறீங்க சார்? அந்த சிறப்பு பொதுக்குழுல வந்துட்டு அவர் பேசுனது ஒண்ணு, சிறப்பு பொதுக்குழுல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் முக்கியமானது. அதற்காக தான் அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டப்பட்டது. அந்த அவருடைய பேச்சு வந்துட்டு நம்ம முற்றிலும் கவனிக்கணும். என்னன்னா, முதலமைச்சரை குறிவைத்து அவர் வந்துட்டு மறுபடியும் அந்த குற்றச்சாட்டு அரசியல், முதல்வர் வந்துட்டு அவதூறா பேசினாரு, அதாவது முதல்வர் வந்துட்டு பெருந்தன்மையோடு நடந்து கொள்வதாக காட்டிக் கொள்கிறார், ஆனால் உண்மை இல்லை அப்படின்றாரு. அது வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு எதிர்ப்புணர்வு வந்துட்டு அவருக்கு எதிராக உருவாக்கி இருக்குது. காரணம் என்னன்னா, நீங்கள் அந்த இடத்துல விபத்து நடக்குது, அது உங்களுடைய பரப்புரை கூட்டம், அந்த இடத்தோடு நீங்கள் போயிட்டீங்க. ஆனால் அவர் முதலமைச்சர் அமைச்சர்களையும் அனுப்பி அவரும் அந்த இடத்துக்கு பின்னிரவுக்கு வந்து அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருந்த மருத்துவ மாநாட்டுக்கு வந்துருந்த அந்த மருத்துவர்களையெல்லாம் அடைச்சி காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சை, அந்த தங்களுடைய உறவினர்களை இழந்தவர்களுக்கெல்லாம் வந்துட்டு ஆறுதல்லாம் தெரிவிச்சுட்டு அவர் போகிறாரு. அந்த இடத்துல ஒரு பேட்டி காணும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னோம்னா, இது தொடர்பாக வந்துட்டு விஜய் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா, கைது பண்ணுவீங்களா அப்படின்போது, நான் உங்களுடைய அந்த கருத்துக்கள் எதிலும் என்னை உட்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. இது தொடர்பாக ஒரு நாள் தனிநபர் ஒரு நீதிபதி ஆணையம் நியமிக்கப்பட்டது, அது பரிந்துரை பண்ணுறது தான் நாங்கள் செய்வோம், சட்டப்படி செய்வோம்னு சொன்னார். இதில் எங்கே இருக்குது வந்துட்டு அவர் பெருந்தன்மையை நடந்துக்கிற மாதிரி காட்டிக்கிட்டது. ரெண்டாவது 10 லட்ச ரூபா அப்படின்னு கொடுத்தாரு. அவர் அந்த 10 லட்சம் கொடுக்கலன்னா நீங்கள் 20 லட்சம் கொடுத்துருக்க போகிறதில்ல, அதான் ரொம்ப முக்கியம். ஸோ பாதிக்கப்பட்ட மக்களோ காயமுற்றவர்களை போய் கேட்டால் அவங்களோட விஜயனுடைய கருத்தை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த முதல்வர் வந்துட்டு அங்கே பெருந்தன்மையாக நடந்துக்கிற மாதிரி ஒரு வேடம் போட்டார் அப்படின்றதுல இவர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணாங்கன்றது தெரியும், முடிஞ்சு போச்சு. இரண்டாவது, சட்டப்பேரவையில் வந்துட்டு அவர் 11/10/2025 இந்த அக்டோபர் 11 பேசுறது சொல்கிறாரு. அதில் வந்துட்டு அவர் பேசுறதெல்லாம் அவதூறு அப்படின்றாரு. விஷயம் என்னென்னா, என்ன நடந்துச்சுன்னு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணாங்களோ அதை ஒரு சட்டப்பேரவையில் பேசினார். போலீஸ்னால போதுமான பாதுகாப்பு இல்லை அப்படிலாம் சொல்லி குற்றஞ்சாட்டிங்க. ஆனால் உங்களுடைய உங்கள் தலைவர், அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் பேசும்போதே பாதுகாப்பாக என்னை இடத்துக்கு கொண்டு வந்த காவல்துறைக்கு ஒரு சல்யூட் அப்படி தான் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது, இவ்வளோ பெரிய ஜனத்திரளில் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க காவல்துறை. அதுக்கு முன்னாடி இருந்த அக்ஷயா மருத்துவமனைக்கிட்டையும் அதை அங்கேயே நின்று பேசலாம் அப்படின்னாங்க, அதையும் கேட்காத நீங்கள் கொண்டு வந்தீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு நீங்கள் தானே ஒழிய வேறு யாரும் கிடையாது அப்படின்றத வந்துட்டு இவர் சொன்னார். அவ்வளோதான். இதில் வந்துட்டு மறுப்பு இருக்கா அப்படின்னா, இப்போ விஜய் வந்துட்டு அது அவதூறு அப்படின்னு சொன்னால் அவர் மறுக்கணும், எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒரு மறுக்கணும். அப்படி மறுத்தார் ஏதாவது? இது வரைக்கும் அவதூறுகளை மறுத்து பேச கிடையாது. இல்லை, சிஎம்க்கு எதிராக அவர் எதை சொன்னார், சிஎம் பேசுனதுக்கு ஏதாவது எதிர் விளக்கம் கொடுத்தாரா? அவ்வளோதான். அப்போ என்னது அது? காழ்ப்புணர்ச்சி முழுக்க முழுக்க அந்த திமுக மேலே இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு அரசியலையே பண்ணிக்கிட்டு தான் வளர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இது வந்துட்டு முதல்ல இவர் அடாப்ட் பண்ண அந்த முறை வந்துட்டு கீழ்த்தரமானது. இது அரசியல் வெற்றி பெறவும் போகிறதில்லை. இது விஜய்க்கு வந்துட்டு இதை வந்துட்டு அங்கே முன்னாடி இருந்த அந்த கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் பார்த்துட்டாங்க, சரி இவ்வளோ தான் நம்ம ஆள் அப்படின்றது. முன்னாடி மாதிரி அப்படியே விஜய் எது சொன்னாலும் கை தட்டுற மாதிரி அப்படிலாம் அவங்க இல்லை. எல்லோரும் வந்துட்டு கவனிக்க தொடங்கிட்டாங்க. பொதுவாக கரூருக்கு பிறகு அந்த கட்சியினர் வந்துட்டு கொஞ்சம் கதி கலங்கி போய் தான் இருக்காங்க. இவரை நம்பியா நம்ம பயணிக்க போகிறோம் அரசியலில் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அது போக போக தெரியும். இந்த விஜயை விட ஆதவர்ஜன் அதிகமாக பேசுறாருல்ல சார்?
இல்லை ஆதவர்ஜுனா பேசுகிறத வந்துட்டு விஜய் கண்டிக்கணுமா இல்லையா? ஆதவர்ஜுனாவுடைய பேச்சு என்னது? நீ என்ன பெரிய ரவுடியான்னு கேட்குறாரு செந்தில் பாலாஜியை பார்த்து. அதானே செந்தில் பாலாஜியை இழுத்து பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது சொல்லுங்கள். முதல் 2 நாள் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க செந்தில் பாலாஜி நாட்கள் உள்ளே வந்தாங்க, கத்தியால் குத்துனாங்க அப்படிலாம் சொன்னீங்க. எதுக்காவது ஆதாரம் இருக்கா? எதையாவது காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நீதிமன்றத்தில் போட்ட உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் உங்களுடைய வழக்கறிஞர் ஏதாவது சொன்னார்? எதுவுமே இல்லை. அப்படியே அவரை எடுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு என்னன்னா, இங்கே எப்படி திமுக ஸ்டாலினை வந்துட்டு எதிரியாக காட்டுறீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு, அந்த மாதிரி கரூரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி ஒரு எதிரியாக காட்டுறீங்க. அதானே ரவுடி? நீ ரவுடியா? நான் யார் ரவுடி பார்த்துடலாம் அப்படின்ற அளவுக்கு தான் வந்தார் அவர். அதுக்கப்புறம் அதிகாரம் அப்படி இப்படிலாம் சொல்லி மாஸ்க் பண்ணார். ஒரு விஷயம் என்னென்னா, இதனால் இதில் பாதிக்கப்பட போகிறவங்க வந்துட்டு தாவேகா தொண்டர்கள் தான். ஏன்னா இவர் இப்படி பேசுறதுனால இவங்களுக்கும் அந்த காலத்தில் வேலை செய்ய போகிற தொண்டர்களுக்கும் மற்ற திமுக கட்சி தொண்டர்களுக்கு இப்படியே ஒரு உரசல் ஏற்படும். அதுதான் இதை விஜயை விஜயை வந்துட்டு பிரச்சனையில் இழுத்து விட்டுறாரு. இது விஜய்க்கு தெரியல. அவர் மாங்காய் மாதிரி பிடிச்சி பார்த்துட்டு இருக்காரு. அவர் இப்படி பேசுறதுக்கு அனுமதிக்கலாம். ஒரு பொதுக்குழு கூட்டம்ன்றது எதுக்கு? இந்த பொதுக்குழுவில் இந்த கட்சியுடைய செயல்பாடு தான் அடுத்த கட்டமாக எப்படி போனோம் அதை பற்றி எதுவுமே இல்லை. அப்புறம் விஜய் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தை பற்றி பேசுகிறாரு. உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு வந்துட்டு பரவலாக விமர்சிக்கப்பட்டது இந்தியா முழுவதும். அது மட்டும் இல்லை, திங்கட்கிழமை இந்த சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்ட அதே நீதிபதி இந்த அடுத்த வியாழக்கிழமை என்ன பண்ணுறாரு, ஓபி விவகாரத்தில் அந்த மாதிரி அந்த ஓபி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்துட்டு ஆட்களை எடுத்தது வேலை வாய்ப்பு கொடுத்ததில் ஏற்பட்ட அந்த குளறுபடி உள்ளது ஊழலுக்கு உள்ளூர் போலீஸ் விசாரிக்கக்கூடாதுன்னு வந்த வழக்கை நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் எல்லா கேஸையும் தூக்கி மாற்ற முடியாது சிபிஐக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதில் வந்துட்டு நீங்கள் சந்தேகப்படுறதுக்கெல்லாம் வந்துட்டு அர்த்தம் இல்லைன்றது. இங்கே மட்டும் அர்த்தம் எப்படி வந்துச்சு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும்? அப்போ இதெல்லாம் இதெல்லாம் விஜய்க்கு தெரியவே தெரியாது. அவர் பாட்டுக்கு எழுதி கொடுத்ததை மறுபடியும் படிக்கிறாரு. பரவாயில்ல, இந்த தடவை வந்துட்டு நல்லா படித்தார். நல்லா படிச்சிங்க விஜய். எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது படிச்சிங்க, அவ்வளோதான். இந்த ஆதவர்ஜுனா அந்த ஜென்சி தொடர்பாக ஒரு ட்விட் போட்டு உடனே டிலீட் பண்ணார். அது பெரிய வீரன் இல்லை, உங்களுக்கு தெரியாதா? ஆதவர்ஜுனா பெரிய வீரர் அவர். பாருங்களேன், எதிர்காலத்தில் தெரியும். இதோ நீ கூட நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்களே, ட்விட்டை போட்டுட்டு தலைமுறைவானார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திலே வந்துட்டு சொல்லியிருக்கு தமிழக அரசு. இப்போ தமிழ்நாடு காவல்துறை இது பாருங்க, ஆதவர்ஜுனா அப்ஸ்காண்டட் ஆஃப்டர் ஸ்டாம்பீட், சைபர் கிரைம் போலீஸ் டெல்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அப்ஸ்காண்ட் ஆகிட்டான் அப்படின்ட்டு. இதான் இவருடைய யோக்கியதை, இவருடைய வீரம் எல்லாமே. ஆனால் அவர் பேசும்போது மறுபடியும் அந்த ஜென்சி இளைஞர்கள்லாம் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா பெரிய புரட்சி எச்சரிக்கை. விஜயை நம்பி விஜயனுடைய ரசிகர்கள் இதுக்கு மேலே வராங்களான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இளைஞர்கள்லாம் இவர் யார், இவர் இந்த காலையில் கேட்பாடு ரஜினிகாந்த் அந்த மாதிரி தான். இப்போ யார் இவன், என்ன தெரியும் உனக்கு அரசியல்? இங்கேயாவது ஓடிட்ட, திரும்பியே வரல. அங்கே போய்ட்டு என்ன பண்ண, பிஜேபிக்காரனோட பேசி ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர்களை வச்சு விஜயை பேச வச்சுட்ட. இப்போ விஜயை நீ மாட்டி விட்டுட்ட. சரியா போச்சா விஜயனுடைய அரசியலை? விஜய் முடிக்கிறாரு. அதான் ஆதவர்ஜுன். இவங்கெல்லாம் யார் அப்படின்னம்னா, அரசியலுக்குள்ள புகுத்தப்படக்கூடிய புரோக்கர்கள். படத்தை வச்சுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜின்ற பேரில் இவங்க உள்ளே வந்துட்டு பண்ணுவாங்க. சிக்கிட்டார் விஜய், முடிஞ்சு போச்சு இவருடைய கதை. அதுக்கு தான் அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம். ஏன்னா கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்லிட்டாரு. ஏன்னா அதுக்கு அந்த தீர்மானம் ரொம்ப முக்கியமானது. அரசியல் எதிரின்னு திமுகவை சொல்லியாச்சு. அதிமுகவோட போகணுன்றதுக்காக நெகோஷியேட் பண்ணதெல்லாம் நான் தான் முதல்ல வெளில சொன்னேன். இவங்க பேர பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம். இப்போ இதில் பின்னாடி போகணும். இப்போ அழுத்தம் கொடுக்குறாங்கல்ல பிஜேபி. அதனால் இவர் ரொம்ப நாள் வந்து தனித்து அரசியல் பண்ண முடியாது, போகணும். அது போகிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னம்னா, இங்கே இந்த தொண்டர் இந்த பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட இருந்துட்டு கூட்டணி அமைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை இவருக்கு தராங்களாம். மதுரையா விஜய், மதுரை கிழக்கா விஜய், சோழ வந்தானா விஜய் அப்படின்னு அவர் இங்கே என்னாச்சு? பொதுக்குழுவா விஜய், கூட்டணியா விஜய் சொல்ல வேண்டியதானே? அப்பயே அங்கே ஏன் வந்தார் அப்படின்னம்னா, இவர் கொள்கை விஷயத்தில் இவர் மாற போகிறாரு, பெல்ட் அடிக்க போகிறாரு. இப்போ நீ என்ன சொல்லியிருக்கிறீங்க, விஜய் தான் முதலமைச்சர், ஜெயிச்சா விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னா என்ன சொல்லணும்? நீங்கள் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இதை ஏற்றுக்கிட்டு வர கட்சியோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கணும்ல. அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னம்னாலே இந்த மாதிரி ஒரு இவங்ககிட்ட தீர்மானம் போட்டு அதிகாரத்தை வாங்க வேண்டியது அவசியம் இல்லையா? அது சொல்லலை. விஜய் தான் முதல்வர் அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு
கூட்டணி போகிறது தொடர்பான முடிவெடுக்கும் அதிகாரத்தை விஜய் அளிக்கிறது இந்த பொதுக்குழு. இதுக்கு தயா கூட்டினாங்க இவங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் வேறு எந்த விஷயத்தை பற்றியும் பேசலை, அவங்களுடைய கட்சி வளர்ச்சி பற்றியும் பேசலை, கட்சியுடைய அமைப்பை உருவாக்குறதை பற்றி பேசலை, எப்படி பிரச்சாரத்தை இதுக்கு மேலே மேற்கொள்ள போகிறோம் எதையுமே பேசலை. சரிதானா? வெறும் அந்த திமுக மேலே அரசு மேலே குற்றச்சாட்டு. போலீஸ் நாங்கள் கேட்டு எங்களுக்கு ஒரு முறையும் போலீஸ் கடைசி நேரத்தில் தான் பர்மிஷன் கொடுத்தது அப்படின்ட்டு. அந்த 12 தீர்மானங்கள்ல பிரச்சனைகள் எல்லாம் இருக்குல்ல சார்? 12 ஒவ்வொரு தீர்மானத்திலையும் அதாங்க அது ரொம்ப இப்போ 3 பேர் சேர்ந்த கூட தீர்மானம் ஒரு 24 தீர்மானம் போடலாம். போட்டுட்டு யாராவது அந்த தீர்மானத்தை அந்த பத்திரிகைகளோ அந்த தொலைக்காட்சி விவாதிச்சானா பார்த்தீங்களா? எஸ்ஐஆர் நாங்கள் எதிர்க்கிறோம். இது என்னது? இது பேச பார்க்கலாம். அதை பற்றி ஒரு கட்சியாக நீங்கள் வந்து ஒரு விரிவான ஒரு அறிக்கை கொடுக்கலாம், பார்க்கலாம். இவங்களுக்கெல்லாம் அவங்க பீகாரில் என்ன நடந்தது தெரியுமா? இப்போ நேற்று கூட இது தொடர்பாக வந்துட்டு விசாரணை வந்திருக்குது. 2003 2005 வந்துட்டு மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆருக்கும் இப்போ இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னது, அப்போ என்ன எப்படி நடந்துச்சு, இப்போ எப்படி நடந்துச்சுன்னு நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறாங்க. பிரசாந்த் பூஷனும் நேஹா ரத்தி அப்படின்ற 2 வழக்கறிஞரும் போட்டிருக்கிறாங்க, போட்டு வாதிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அது விசாரணைக்கு வரப்போகுது. மறுபடியும் தெரியாது. பரந்தூருக்கு போய் நின்னார். அந்த மக்களோட நான் நிற்பேன், உங்களோட நிற்பேன், இங்கேருந்து தான் தொடங்குது என் அரசியல் பயணம் அப்படின்ட்டு. அங்கே வந்துட்டு 1000 ஏக்கர் நிலத்தை வந்துட்டு அவங்க கையகப்படுத்திட்டாங்க தமிழக அரசு. 400 கோடி வந்துட்டு காம்பன்சேஷனாக கொடுத்துட்டாங்க. அது என்னன்னு தெரியாது. 24 பாட்டுக்கு இங்கே பேசிட்டு இருக்காரு. இதில் அந்த ஆதவர்ஜனா அவர் வந்து இந்த கரூர் சம்பவம் விசாரணையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அவருடைய பேச்சு முழுமையுமே அன்பில் மகேஷ் தான் கரூர் சம்பவத்து குற்றவாளி, செந்தில் பாலாஜி குற்றவாளி, உதயநிதி ஸ்டாலின் குற்றவாளி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரியே சொல்றாருல்ல சார்? அதாவது மருத்துவமனைக்கு கொண்டு வந்தாங்க. அங்கேருந்து ஓடினவங்கெல்லாம் நிரபராதி. அங்கேருந்து முதல்ல ஓட்ட முடிச்ச விஜய் நிரபராதி, போகிற வழியிலே காண போன புஷி ஆனந்த் நிரபராதி. அவன் எப்படி வேண்டாம் தப்பிச்சான் அப்படின்னு போலீஸுக்கே தெரியாத அளவுக்கு தப்பிச்சு போன அப்ஸ்காண்டான ஆதவர்ஜனா ஒரு நிரபராதி. அப்புறம் வந்துட்டு இன்னொரு நிரபராதி, அப்புறம் இன்னொரு நிரபராதி. யார் அங்கே குற்றவாளி தெரியுமா? இவங்களுடைய மாவட்ட செயலாளர். எல்லாரும் சேர்ந்து அவரை காட்டி கொடுத்துட்டு இவங்கெல்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க. இப்போ வந்துட்டு விஜய் அவனை அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. அவருடைய பேரை கூட சொல்கிறதுக்கு உங்களுக்கு நினப்பு வரல. அங்கே இப்போ வந்துட்டு கட்டி பிடிக்கிறீங்க. பார்த்துட்டு தானே இருக்கா அவங்க தொண்டை நல்லா. அங்கே பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் அவங்களாம் இதுக்கு மேலே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க பாருங்கள். புரியுதுங்களா? எவ்வளவு மோசடியான பேர் வழியெல்லாம் இவர் இருந்தாங்கன்னா, நீதிமன்றத்தில் சொல்லாததை, காவல்துறையிடம் சொல்லாததை, இவருடைய வழக்கறிஞர் சொல்லாததை பொதுக்கூடல வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு தனிப்பட்ட வன்மத்தை விஜய் மேலே, இந்த தாவக்க மேலே ஆதவர்ஜனை வன்மம் புடலங்கெல்லாம் கிடையாது. இவங்க யாரும் வன்மம் வச்சுட்டு இவங்களோட வன்மம் என்ன பண்ண போகுது? இவனுடைய வன்மம் வந்துட்டு செவுத்துல இருக்கிற பள்ளியை கூட ஒன்றும் சீத்தாது. அது கிடையாது பிரச்சனை. அந்த திமுக மேலே அந்த வெறுப்புணர்வு எஜெண்டாவில் தான் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் ஒரே ஒரு எஜெண்டா தான் அது இருக்குது. அது ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல, எம்எல்ஏவும் ஆக போகிறதில்ல. ஒருத்தனும் திமுக மேலே, ஸ்டாலின் மேலே ஒரு வெறுப்புணர்வு. ஸ்டாலினுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதை வந்துட்டு டிஸ்கிரெடிட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை இழக்க செய்ய வேண்டிய ஒரு வேலையை தான் அவர் விஜய் செய்கிறாரு. ஏன்னா அது வந்துட்டு எடப்பாடியால் செய்ய முடியாது, இவரால் செய்ய முடியும். அதனால் இவர் செய்கிறாரு. இதில் இவர் மேலே இருந்த மரியாதை மதிப்பெல்லாம் போய்கிட்டு இருக்குது. அதான் ரொம்ப முக்கியம். அவரை ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டாலினை அசைக்கவே முடியாது இவங்களால. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு அதிகமாயிருச்சு. ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்புறம் ஏன் கூட்டணிக்கு ஆள் தர்ற? அப்படிதானே சொல்றாரு சார். இவருக்கு கரூர் சம்பவத்தில் இவர் மேலே ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாதிரி செல்வாக்கு எதுக்காக அதிகரிச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன். கரூர் சம்பவத்தை பத்தி தானே விவாதம் போய்கிட்டு இருக்குது. பத்தி விவாதம் நீ ஓடி போயிட்ட நல்லா சொல்றான். பாத்தீங்களா எல்லாரும் நான் இது வடிவேல் மாதிரியே இல்லை. போய் கேட்டு பாரு, நாங்கள் உதவாங்க ஊரே கிடையாது அப்படின்னால அந்த மாதிரி போடா. அப்படி சொல்லுங்க. நெகட்டிவாக புகழ் பெற்றிருக்கிறீங்க. என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு நபர் அப்படின்றத விஜய் நிரூபிச்சிட்டாரு. தலைவர்னா யாரும் கன்சிடர் பண்ணல. உன்னுடைய கட்சியுடைய ரசிகர்கள் இன்னைக்கு 20 பேர் உங்களை கண்டித்து பேசி போட்டுக்கிட்டு இருக்கிறான். சரிதானா? என்ன இவர் ஓடி போயிட்டாரு, அது என்ன கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிறது அப்படின்னு. அதையும் விட மோசமாக இவங்களுடைய பேர் ரிப்பேர் ஆனது. ஒரு குடும்பத்தையும் எடுத்தாந்து ஒரு ரூமில் வச்சுட்டு ரூபரமாக போயிட்டு அழுததும் மன்னிப்பு கேட்டதும் இருக்கு இல்லையா? அது இன்னும் இதுக்கு மேலே இவருக்கு வந்துட்டு அப்படின்றாரு. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.